அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு தை மாதம் முடிவதற்குள் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பாக எவையெல்லாம் உள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது லாபத்தில் செவ்வாய் இருக்கிறார். அது மட்டுமல்லாது சுக்கிரன், புதன் போன்ற கிரக நிலைகளும் லாபத்தில் சஞ்சரிக்கின்றன. இதன் மட்டும் இல்லாமல் குருவின் சுப பார்வையும் லாபத்தில் அதீதமாக கிடைப்பதால் கும்பராசிக்காரர்களுக்கு பலவிதமான பண ரீதியான பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான மாதமாக இந்த தை மாதம் அமைய போகின்றன என்பதை கிரகநிலைகள் தெளிவாக கும்பராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறது. தை மாதம் முடிவதற்குள் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல கிரகநிலைகள் மிக வலுவாகவும் நன்மை அதீதமாக கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பதன் காரணமாக பொருளாதார ரீதியான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த தை மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்து இறுதி வரைக்குமே நல்ல மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் பெறக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நவகிரகங்களிலே மனித வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கக்கூடியவர் சனி பகவான். அப்படிப்பட்டவர் கும்ப ராசியில் மிக வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கும் போது குடம் குடமாய் நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிப்பாருங்க. கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியின் அமைப்பு பல்வேறு வகையான சிரமங்கள் தடைகளை நீக்கி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நவகிரகங்களிலே மிக முக்கியமானவராக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது பல வகையில முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பணமழையில் நனைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் நிறைந்து கொடுக்க போகிறாருங்க. எனவே உத்தியோக ரீதியாக வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு, தடைகளை சந்தித்த சூழ்நிலையில் நல்லதொரு மாற்றம் ஏற்படுகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் அசுர வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கொடுக்க போகிறார் சனி. இது உண்மையில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக வலிமை வாய்ந்த குருவும் அவரது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் அதீத நன்மைகளை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. குரு மேசராசியில் சஞ்சரிப்பது எதிர்பாராததை விட நிறைந்த நன்மையும் பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. குரு முழு சுப கிரகமாகவும் தோஷமற்றவராகவும் இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக சஞ்சரிப்பது குடும்பத்தில் பல்வேறு வகையான நல்ல பல சுப நிகழ்வுகள் நடைபெறுவதோடு மட்டுமல்லாது திருமணம், குழந்தை பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் நிறைந்த அதிர்ஷ்டம் நிறைந்த தருணமாக மாற்றுகிறாருங்க. குரு பகவானுடைய சுப பார்வையும் மிக அதீதமாக கிடைப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை மிக எளிதாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது நிழல் கிரகங்கள் மனித வாழ்வில் நிஜ வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கின்றன. ஏனென்றால் ராகு, கேது ஆகிய இரண்டு கிரக நிலைகளும் தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதன் மற்றும் குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கின்றன. குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் ராகு சஞ்சரிக்கிறார். புதனின் ஆட்சி வீடு உச்ச வீடான கன்னி ராசியில் கேது சஞ்சரிக்கிறாருங்க. இரண்டு கிரக நிலைகளும் சமபலம் பொருந்திய கிரகத்தின் வீட்டில் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் எவ்வளவு பெரிய சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அவற்றை சாதாரணமாக எதிர்கொண்டு மிகப்பெரிய அளவில் சாதகமாகவும் நன்மையும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன நிழல் கிரகங்கள். அது மட்டுமல்லாது சூரியன் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக மகர ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சூரியனுக்கு பகை வீடாக கருதப்பட்டாலும் கூட இந்த தருணத்தில் அவர் வலுவாக மகர ராசியில் அமர்ந்திருப்பதால் எதிர்பாராத பணவரவு நிறைந்து கிடைக்கும், அலைச்சல்கள் குறையும், அரசாங்க காரியங்களில் நிறைந்து லாபம் பெறக்கூடிய வாய்ப்பும் யோகமும் உண்டு. பல்வேறு வகையான தடைகளை நீக்கி முன்னேற்றத்தை நிறைந்து பெறக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்க போகிறார் சூரியன். உடல்நல குறைபாடு உள்ளிட்ட ஆரோக்கிய தொல்லைகள் விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது செவ்வாய் தனது நட்பு வீடான குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. செவ்வாய் தனுசு ராசியில் சஞ்சரிப்பது பல வகையில தன ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொருளாதார ரீதியாக சிக்கல்
சிக்கலையும் தடையும் சந்தித்த சூழ்நிலையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. செவ்வாயின் அமைப்பு காரணமாக மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் நடைபெறும். அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை செவ்வாயின் மீது அதீதமாக கிடைக்கிறது. குரு மங்கள யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த தை மாதம் அமைகிறது. எனவேதான் அடுத்தடுத்து பல சுப நிகழ்வுகளும் மகிழ்ச்சியான தருணமாகவும் அமைவதற்கான வாய்ப்பை மங்களகாரகன் மிக தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. புதிதாக நிலம், வீடு, வாகனம், புதிய வணிக வளாகம் போன்றவை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாக மங்களகாரகனான செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். விவசாயம் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. அது மட்டுமல்லாது சுக்கிரன் இந்த தருணத்தில் தை மாதத்தின் முற்பகுதியில் தனுசு ராசியிலும் பிற்பகுதியில் மகர ராசியிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க. சுக்கிரன் தனது நட்பு வீடான மகர ராசிக்கு செல்வது மிகப்பெரிய அளவில் நன்மையும் அதிர்ஷ்டமும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனின் பார்வையில் குருவின் வீடும் சம வீடாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே சம பலம் பொருந்திய குருவின் ஆட்சி வீட்டிலும் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டிற்கும் மாறுவது இந்த தருணத்தில் சுக்கிரன் பல பொருளாதார ரீதியான வாய்ப்புகளையும் மனமலையில் நடையக்கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க. சுக்கிரனுடன் சந்திரன் இணையும் போது அதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்க போகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வித்தியாக்காரராக இருக்கக்கூடிய புதனும் பிற்பகுதியில் தனுசு ராசியிலும் பிற்பகுதியில் மகர ராசியிலும் சஞ்சரிக்க போகிறார். தெளிந்த அறிவாற்றலும் அறிவு திறனும் மிக அதீதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிக சவால் நிறைந்த காரியங்களை கூட எளிமையாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிமிதமாக நிறைந்து கிடைக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். மற்ற தருணங்கள்ல நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சந்திரன் வீற்றிருக்கிறாருங்க. தை மாதம் முழுவதும் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக அள்ளி கொடுப்பார். அது மட்டுமல்லாது இந்த தை மாதத்தில் பொங்கல் பண்டிகை, தைப்பூசம் உள்ளிட்ட பல மகிழ்ச்சி நிறைந்த தருணங்களாக அமைவதால் எதிர்பார்த்ததை விட பண வரவு அதிகரிக்கும். அது மட்டுமல்லாது சூரியனும் சந்திரனும் இணைந்து தை அமாவாசையானது வரக்கூடிய ஒரு தருணம் இருப்பதால் இந்த தை அமாவாசைக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும். தை அமாவாசையை தவற விட்டுவிட வேண்டாம். முன்னோர்களின் தர்ப்பணம் வழிபாடும் இந்த மாதத்தில் மேலும் கூடுதலாக பணவரவை அதிகரிப்பதற்கான வாய்ப்பையும் சாத்தியக்கூறுகளையும் நிறைந்து கொடுக்க போகிறது என்பதை உணர்ந்து செயல்பட்டால் நிச்சயமாக பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும். இப்படி இந்த தை மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க கும்பராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் மிக வலுவாக குரு 3ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாருங்க. 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டதால் இனி அனைத்து காரியங்களிலும் காரிய வெற்றியை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வையானது இந்த தருணத்தில் 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அதீதமாக கிடைக்கிறது. அதிலும் குறிப்பாக லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயின் மீது அதீதமாக கிடைக்கிறதுங்க. மாதத்தின் முற்பகுதியில் சுக்கிரனும் புதனும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றனர். அப்போது நிறைந்த நன்மையை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சுக்கிர மங்கள யோகம், குரு மங்கள யோகம், குரு சுக்கிர மங்கள யோகம் என பல்வேறு வகையான யோகங்கள் நிறைந்த ஒரு அதிர்ஷ்டமான தருணமாக இந்த தை மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக சிறப்பாக உள்ளது என்பதை குரு பகவானுடைய சுப பார்வை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது. இது கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரப்பிரசாதமாக பார்க்கப்படுதுங்க. ஏனென்றால் மங்களகரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் லாபத்தில் வீற்றிருக்கிறார். எனவே இந்த தருணத்தில் புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் கிடைக்கிறது. சுக்கிரனும் புதனும் முற்பகுதியில் லாபத்தில் சஞ்சரிப்பதால் பல பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது. பிற்பகுதியில் விரயத்திற்கு சென்றாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. ஆனால் அதே சமயம் சூரியன் இந்த மாதம் முழுவதும் விரயத்தில் வீற்றிருக்கிறாருங்க. விரயத்தில் வீற்றிருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக சில அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். ஆரோக்கிய தொல்லைகள் அவ்வப்போது சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அலைச்சல் மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல அதீத கவனம் தேவை. அதிலும் குறிப்பாக உணவு பழக்க வழக்கங்கள்ல மிக முக்கியமாக
நிச்சயமாக அதீத கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்தில் இருக்கிறார். ராகு தனஸ்தானமாகிய குடும்பஸ்தானமாகிய 2ல் இருக்கிறாருங்க. குடும்ப ரீதியாக பெரிய அளவுக்கு தொல்லைகள் வராத அளவிற்கு ராகு அது 7ஆம் பார்வையை அஷ்டமத்தில் செலுத்துவதால் சில சிரமங்கள் நிச்சயமாக விலகும். ஆனால் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால் எதிர்மறையான சிந்தனைகளும் கற்பனையான பயங்களும் அவ்வப்போது எழுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உள்ளது. எனவே எதிர்மறையான சிந்தனைகளை கையாளும் போது மட்டும் கும்பராசிக்காரர்களுக்கு அதீத கவனம் தேவை. மேலும் சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் தொட்ட காரியங்கள் அனைத்தையும் வெற்றியாகக்கூடிய ஒரு சிறந்த வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார். அதிலும் சுக்கிரனோடு இணையும் போது இரட்டிப்பும் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை மிக அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. எனவே சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு கும்பராசிக்காரர்கள் நிச்சயமாக இந்த தை மாதத்தில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். அது மட்டுமல்லாது இயன்றவரை மற்றவர்களின் பசியை தீர்ப்பதற்காக அன்னதானம் செய்யுங்கள். அன்னதானம் செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. ராசியின் அதிபதியான சனி ஜென்மத்தில் இருந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். எனவே கும்பராசிக்காரர்களுக்கு நிறைந்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் அமைய போகிறது.